என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிலேயாமிடம் நல்ல கொள்கையும் நல்ல சிந்தனையும் இருந்தது. தேவன் சொல்வதை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது என்ற நல்ல நிலைப்பாடு இருந்தது. எவ்வளவு பொன்னும் பொருளும் தந்தாலும் தேவன் சொல்வதற்கு எதிராக செயல்படக்கூடாது என்ற நல்ல கொள்கை இருந்தது. ஆனால் மறுபக்கத்தில் பண ஆசையும் பொருளாசையும் அவற்றை விட வலிமையாக இருந்தது. எனவே அவன் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரும் அந்த விருப்பத்தை சார்ந்து உறுதியாக செயல்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தால் மோவாப் ராஜாவாகிய பாலாக்கிடமிருந்து பெரும் பொருள் கிடைக்கும். அதற்கு ஏற்றபடி தேவனுடைய விருப்பம் மாறாது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய ஆசை நிறைவேறும் விதமாக தேவ சித்தத்தில் மாறுதல் ஏற்பட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டான். இன்று நாமும் கூட தேவ சித்தத்தை விரும்புவோம், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவோம். ஆனாலும் இந்த உலக ஆசைகள் நம்மை பின்வாங்க செய்யும். எனவே ஒரே நேரத்தில் சத்தியத்தையும் உலக ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாது என்பதை புரிந்து வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.